சத்தியம் மற்றும் தூய்மையான ஞானத்தின் அனுபவமே யோகமாகும். நான் ஒரு ஆத்மா, அதிசூட்சுமமான ஒளிப்புள்ளியாக இருக்கிறேன். அதாவது ஆத்மாவாகிய எனது தந்தையும் என்னைப் போலவே இருக்கிறார். இருப்பினும் அவர் ஆரம்பமும் முடிவுமில்லாதவராயிருக்கிறார். ஆத்மா பரமாத்மாவோடு வைக்கும் மானசீகமான சம்பந்தமே அனைத்திலும் மேலான மனநிலையாகும். அதன் மூலம் தனக்குத்தானே அன்பு, அமைதி மற்றும் முகமலர்ச்சியின் கடலில் மூழ்கியிருக்கும் அனுபவமடைகிறது. யோகம் என்ற வார்த்தையை கேட்கும்போது இது ஏதோ ஒரு கடினமான காரியமோ எனத் தோன்றும். ஆனால் உண்மையில் அது அப்படி கிடையாது. யோகத்தின் பொருளே நினைவு செய்தல் என்பதுதான். ஆத்மா தனது தந்தையான பரமபிதா பரமாத்மாவை நினைவு செய்தலே யோகமாகும். ஒவ்வொருவரும் தன்னுள் ஆழமாகச் சென்று சோதித்துப் பார்த்தால் நமது உண்மையான அமைதியான வீட்டில் ஆத்ம உலகில் சாந்தி குடிகொண்டிருப்பதை அனுபவித்து உணர முடியும். யோகத்தின் ஒரு பொருள் என்னவென்றால், நாம் நமது நிராகாரமான அந்த இல்லத்தில் நமது மூல சொரூபமான ஆத்ம நிலையின் ஆனந்த அனுபவத்தை நினைவு செய்வதாகும். அந்த அனுபவத்தில் இந்த சரீரத்தில் இருந்தவாறே திரும்பவும் நினைவு செய்வதாகும். இந்த ஆழமான அனுபவங்களுக்கெல்லாம் ஆதாரம் ஞானமாகும். ஞானம் என்றால் அறிதல், புரிதல். அது நம்மை இந்த எல்லைக்குட்பட்ட உலகிலிருந்து நம்மை அப்பாற்பட்ட உலகிற்கு எடுத்துச் செல்கிறது. சுகம், சாந்தி நமது பிறப்புரிமையாகும். அதனை அடைவதற்கு நாம் அனைவரும் முயற்சி செய்ய வேண்டும். ராஜயோகத்தின் மூலம் இழந்துவிட்ட ஆன்மீக சக்தியை, குணங்களை நாம் திரும்பவும் பெற முடியும். ராஜயோகம் என்பது மிக எளிமையான வழிமுறையாகும். அதனை மிக எளிதில் கற்றுத் தெளிய முடியும். ஆனால் அதற்கு சற்று அவகாசம் தேவை. அந்த வாழும் கலை ராஜயோகத்தை பிரம்மகுமாரிகள் ஈஸ்வரிய விஸ்வவித்யாலயம் இலவசமாகவே தனது அனைத்து கிளைகளிலும் கற்றுத்தருகிறது. ராஜயோகம் பயில்வோம், வாழ்வில் அமைதி, ஆனந்தம் பெறுவோம்.